ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று நடப்பதை மட்டுமல்ல, நாளை நடக்கப் போவதையும் வெற்றிலையில் மை தடவாமல் சொல்லி வைப்பான் இந்த வெத்துவேட்டு. வெட்டு ஒன்று என்றால் துண்டு 2 தான் என்று சொல்லிவிட முடியாது. துண்டு 90 கூட மாறும். இடிதாங்கி வேலை வெட்டி இல்லாதவன் என்றாலும் வேட்டியில் அழுக்குப்படாமல் காரியத்தை முடிப்பதில் வல்லவன். நூடுல்ஸில் காரியம் இன்று கணிசமாக தெரிவது நாளைக்கு கனகச்சிதமாக இருக்கலாம். ஆனால் இடிதாங்கி செய்யும் காரியத்தில் ஈயம் இல்லாவிட்டாலும் ஈரம் இருக்கும், இரக்கம் இருக்கும் என்பதை ஈயம் பித்தளைக்கு கூவனே சொல்லிவிட்டார். ஆகவே இடிதாங்கி நூடுல்ஸ் போன்றவன் கிடையாது. அவன் ஒரு நடமாடும் நூலகத்தை எளிதில் படித்துவிட்டு தடை போட சொல்ல முடியாது. ஆனால் இடிதாங்கியின் பெயரை 2 இடுக்குகளுக்குள் எழுதிவிடக் கூடாது என்று திட்டமிட்டு தடுத்து விடுகிறார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, புவியியல் முதல் பூகோளம் வரை, புரட்சி முதல் புடலங்காய் வரை புயலை கிளப்பிக் கொண்டிருப்பவன் நான். இடிதாங்கி வந்தால்தான் போராட்ட களமாக இருக்கும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்திலே குடைபிடித்து பஞ்சாயத்து செய்ய முடியும் என்று சொம்பை தூக்கி கொண்டு அழைத்தார். ஆனால் குடிக்கு எதிரான போராட்டத்தை முடித்துவிட்டு போவதற்குள் மழையும் நின்று விட்டது, மழைக்கால கூட்டமும் நின்று விட்டது என்று சொல்லிவிட்டார். உப்பும் விற்க முடியாமல் உமியும் விற்க முடியாமல் இயற்கை செய்யும் சதிக்கு எதிராக எத்தனை காலம்தான் போராடுவது? நீரலையில் மட்டுமல்ல, நேரலையில் கூட எதிர்நீச்சல் அடித்து பழக்கப்பட்டவன் இடிதாங்கி. அப்படி இருந்தும் இந்த இடிதாங்கியின் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா இதுவரை? குடிமகனின் குடியுரிமைக்காக மெனக்கெட்டு அனுதினமும் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறோம், என்ன பயன்? 69வது சுதந்திர தின மேடையில் ஒரு ஆரஞ்சு மிட்டாயாவது கிடைத்ததா? சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவுக்கு நிபந்தனைகள் விதித்தால் மட்டும் போதாது. சரக்கு தரமாக கிடைக்க வேண்டும் என்று சதா சர்வகாலமும் தம் கட்டும் இடிதாங்கி போன்ற தத்துவவாதிக்கு நிபந்தனைகள் இல்லாமல் விருதுகள் வழங்கி கௌரவிக்க வேண்டாமா? கேட்டு வெட்டுவதற்கு பெயர் கேக் இல்லை, கேட்காமல் வெட்டுவதுதான் கேக்காக இருக்க முடியும். அதே போல் கேட்காமல் கொடுத்தால்தான் கேல் ரத்னா விருதுக்கு பெருமை சேர்க்கும். ஆனாலும் கேட்டே பெற்று பழக்கப்பட்டதால் இறந்து கேட்கும் இடிதாங்கிக்கு 1 கிலோ கேசரியாவது கொடுத்து உதவுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.